வணக்கம் அன்பு நேயர்களே. இன்று என்னுடன் மதிப்புக்குரிய தோழர் இதயச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நாங்கள் சமகால அரசியல் களம் என்ற நிகழ்ச்சியில் இது ஒரு உரையாடல் வழியாக நடத்தப் போகின்றோம். அதன் முதற் பகுதியாக இன்று நாம் இலங்கை குடியரசுத் தலைவர் அனுரா நாயக்க அவர்கள் இந்தியாவுக்கு செய்த பயணமும் அதில் ஏற்பட்ட சாதக பாதகங்களை பற்றி ஆராயவிருக்கின்றோம். அதன்படி முதலாவதாக இந்த இந்திய பயணம், அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய இந்திய பயணம் என்ன வகையான மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை பற்றி தற்போது இதயச்சந்திரனுடன் வினவி பார்ப்போம். வணக்கம் இதயச்சந்திரன் அவர்களே. வணக்கம் தர்மா, வணக்கம். நீங்கள் கேட்ட இந்த கேள்வி ஒரு புவிசார் அரசியலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. தற்போது உலக ஒழுங்கில் பாரிய மாற்றங்கள் மத்திய கிழக்கில், ஆசியாவில், குறிப்பாக தென் மண்டலத்தில், குளோபல் சவுத் என்று சொல்வார்கள், உலகளாவிய தென் மண்டலத்தில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. இந்த மேற்குலகம் தங்களுடைய ஒற்றை ஆதிக்கத்தை சவாலுக்கு உள்ளாக்கும் தரப்புகளோடு பொருளாதார ரீதியாக நேரடியாகவும் இராணுவ ரீதியாக மறைமுகமாகவும் மோதும் ஒரு தன்மையை நாங்கள் இப்ப பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது இந்த அனுரகுமார திசாநாயக்காவுடைய பயணம், இந்திய பயணம், அது ஒரு ஆச்சரியமான விடயம் அல்ல. அவர்கள் எல்லோரும் பொதுவாக பக்கத்து வீட்டுக்காரரை முதலில் சந்திப்பது ஒரு சடங்காக வைத்திருக்கின்றார்கள். இரண்டாவது பயணமாக சீன பயணம் மேற்கொள்ள போகின்றார். அது ஒரு முக்கியமான பயணமாக இருக்க போகின்றது. இந்த பயணத்தில் ஒரு ஒட்டுமொத்தமாக இன்று கூட விஜித் ஹெரத் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார். கேள்வி பதில் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அந்த சந்திப்பில் கூட பல விடயங்களை சொல்கின்றார். அதாவது, நாங்கள் இந்தியாவோடு எந்த ரகசிய ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ளவில்லை. ஏனென்றால் 2 நாட்களாக விமல் வீரவன்சாவும் சரத் வீரசேகராவும் கேள்விகளை உதய கவர்மெண்ட் பில உட்பட பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இந்தியாவோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் செய்திருக்கின்றீர்கள் சொல்லு. ஆனால் இவர்கள் காலத்தில் அமெரிக்காவோடு ஒரு ரகசிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தம் என்ன என்று மக்களுக்கு தெரியப்படுத்தினால் இன்னும் நல்லா இருக்கும். ஆகவே இந்த இலங்கை தேசம், இந்த சிங்கள தேசமானது பல வல்லரசு நாடுகளோடு பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். இதில் கூட தாங்கள் விழுந்து கிடக்கும் பொருளாதாரத்தை நிமித்துவதற்காக இந்த 4 நாடுகளிடம் செல்கின்றார்கள். தாங்கள் கொரோனாவால் கஷ்டப்பட்டிருக்கும் போது அல்லது டிஃபால்ட்டால், இந்த பொருளாதார முடக்கத்தால் கஷ்டப்பட்டு நிலை இருந்த போது இந்தியா தான் உதவி செய்தது. 4 பில்லியன் தந்தது. கரன்சி ஸ்வாப் ஊடாக 2.6 பில்லியன் கொடுத்தது. அதாவது இவருடைய வெளிநாட்டு கையிருப்பு திவாலான நேரத்தில் அதற்கு மாற்றீடாக இந்த கரன்சி ஸ்வாப் என்கின்ற ஒரு திட்டத்தின் ஊடாக, அதாவது உலக பொது நாணயமான அமெரிக்கா டாலர்கள் இல்லாத பட்சத்தில் இந்த கரன்சி ஸ்வாப் என்ற முறையை ஏற்படுத்துவார்கள். அந்த அமெரிக்க டாலர் பெறுமதியான இந்திய ரூபாயை அடிப்படையாக கொண்டு இந்த ஸ்வாப், அதாவது இந்த மாற்றம் ஏற்பட்டது, நாணய பரிமாற்றம் அல்லது பரிவர்த்தனை ஏற்பட்டது என்கின்ற விடத்தை சொல்லலாம். இதுல கூட நான் அவதானிச்ச விஷயம் என்ன, அந்த இட்கா என்கின்ற பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கை, எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜி கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் என்கின்ற விடயத்தில், அதாவது இதுவரை காலமும் முற்றுப்பெறாமல் ஈடுபட்டு வந்த ஒரு விடயம். அண்மையில் கூட ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தார், நீங்கள் இந்தியாவுக்கு செல்லும் போது இந்த உடன்பாட்டை முழுமையாக பூர்த்தி செய்துவிட்டு வரவும் என்கின்ற ஒரு கருத்தை செய்திருக்கின்றார். என்று சொன்னால், இப்ப ரணில் இப்போது ஆட்சியில் தொடர்ந்து நீடிப்பாராயின் நிச்சயமாக செய்திருப்பார். ஆனால் எதிர்கட்சியாக இருந்த காலத்தில், அதாவது அனுரகுமார திசாநாயக்கா
சனாதிபதியாவதற்கு முற்பாடு இந்த எர்காவை ஒரு கடுமையாக விமர்சனம் செய்தது இந்த ஏவிபி, தேசிய மக்கள் கட்சி. ஆனால் இப்போதும் அவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையை பூர்த்தி செய்யவில்லை, முழுமை பெறவில்லை. இதுவும் கிட்டத்தட்ட இன்னொரு சீப்பா மாதிரி, கம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். நாங்கள் அடிக்கடி முந்தி பேசுவோம். அது முந்தி ஜிஎல் பீரிஸ் கூட ஒரு முயற்சி நடந்தது. அப்ப ஜிஎல் பீரிஸ் அபிவிருத்தி அமைச்சராக இருந்தவர். டெல்லியின் ஆக்கினை தாங்க இயலாமல் மஹிந்த ராஜபக்ச என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த பதவியை தம்பி பசில் ராஜபக்சவுக்கு கொடுத்து, பிறகு பசில் ராஜபக்சவை இந்தியா விட்டு திரட்டியது. இவர் இந்தியா திரட்டுகின்றது என்பதற்காக இவர் மலேசியாவுக்கு ஓடி போனார். இப்படி பல ஓட்டங்களை நாங்கள் நாங்கள் அந்த காலத்தில். ஆனால் இவர்கள் ஓட போவதில்லைன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால், இதுல இந்தியாவை சுற்றி வர உள்ள இந்த நாடுகள் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நோக்கி போகின்றது. அப்படி இருந்தாலும் பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் இருந்தாலும் இந்தியாவிடம் அரிசிக்கு கையேந்தும் நிலைக்கு பங்களாதேஷ் வந்திருக்கின்றது. மாலதீவும் மாறிக்கொண்டிருக்கும். ஆக இந்த நேரத்தில் இந்த ஆட்சி மாற்றத்தின் ஊடாக வந்திருக்கும் அன்ரகுமார் திசநாயக்காவை தந்த பக்கம் இழுப்பதற்கு, தங்களோட வலயத்துக்குள் கொண்டு வருவதற்கு ஆன சகல முயற்சியும் இந்தியா மேற்கொண்டது. இதே ஜனாதிபதி தேர்தலில் இந்தியா சஜித் பிரேமதாசாவுக்கு தான் ஆதரித்தது, இவரை எதிர்த்தது. ஒரு சில தரப்புகள் ரணிலை ஆதரித்தார்கள். தமிழர் தரப்பு கூட ரணிலை ஆதரித்த பலம் கொண்ட தரப்புகள் இருக்கின்றது. ரணிலை ஆதரித்தார்கள். அதே மாதிரி தமிழிசை கட்சி சஜித் பிரேமதாசை ஆதரித்தது. இதன் பின்புலத்தில் இந்தியா இருப்பதாக கூட பல கதைகள் பேசப்பட்டன. உண்மையாக கூட இருக்கலாம். இப்ப இந்த நிலையில இப்ப இவர் அங்க போயிட்டு இங்க வந்திருக்கிறார். அடுத்ததாக சீனாவுக்கு போறார். இதுல ஒரு 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 சொல்லாடல் ஒன்று கூடுதலாக மோடி அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். மோடி அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு சொன்னால் ஹைட்ரோகிராஃபி என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்கிறார். இந்த ஹைட்ரோகிராஃபியில எங்களுக்கான ஒரு ஒத்துழைப்பு, ஒரு உடன்பாடு ஒன்று தேவை என்ற விடயத்தை இவர் ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், கடல் நீரின் பௌதிக தன்மையை பற்றியும், அந்த கடலோடு அண்டியுள்ள அல்லது கடலுக்கு கீழே உள்ள நிலப்பரப்பின் நிலப்பகுதிகளை அளவீடு செய்வது குறித்த ஒரு விடயம்தான் இந்த ஹைட்ரோகிராஃபி என்ற விடயம். இது சம்பந்தமாக மோடி அவர்கள் ஏன் பேச வேண்டும்? அண்மை காலமாக ஒரு கடல் குறித்த ஒரு பிரச்சனை உண்டு. கோபோல்ட் மலை சம்பந்தமாக ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதே நேரத்தில் கடலில் ஆய்வு செய்யும் சீன கப்பல் வருகின்றது என்ற ஒரு பிரச்சனை வருகின்றது. ஆனால் இராணுவ பார்வையில் இந்தியாவின் இராணுவ தளங்களை உளவு பார்ப்பதற்குத்தான் இந்த சீன கப்பல் வருகின்றது என்று சொன்னாலும், இந்த கோபோல்ட் மலை விவகாரம் உங்களுக்கு தெரியும். தர்மா, நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கீங்க. இப்போது இந்த அன்ராவிடம் நரேந்திரதாஸ் மோடி அவர்கள், இந்திய பிரதமர் சொன்ன இந்த ஹைட்ரோகிராஃபியிலேயும் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு வேணும், 2 பேரும் இணைந்து செயல்பட வேண்டும், இந்த கடல் குறித்த விடயத்தில் இணைந்து செய்யப்பட வேண்டும், ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இவர் சொல்லியிருக்கின்றார். இது குறித்து உங்கள் பார்வை என்னவாக இருக்கின்றது? தற்போது இந்த பசுமை மின்சாரம் அல்லது பசுமை வலு, அந்த அடிப்படையில பெரும்பாலானவர்கள் இந்த பெட்ரோல்களுக்கு பதிலாக எரிக்கின்ற பதிலாக இந்த பேட்டரி மூலமான மின்சார வலு உற்பத்தியைத்தான் விரும்புகின்றார்கள். அந்த அடிப்படையில உலகின் பல்வேறு இடங்களிலே அந்த பேட்டரி உற்பத்தி போன்றவற்றுக்கான அந்த மூலப்பொருட்களுக்கான ஒரு வேட்டை ஒன்று ஆரம்பித்துள்ளது. சீனா அந்த வேட்டை ஒன்றை ஆரம்பித்து இலங்கை கடற்பரப்பில் இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 200 கடல் மைல் தொலைவில், 200 கடல் மைல் தொலைவுக்கும் அப்பால் ஒரு மிக தூரமான இடத்துல ஒரு சீ மவுண்டைன் என்று சொல்லப்படுகின்ற கடலுக்கு அடியில் இருக்கின்ற ஒரு மலையை கண்டுபிடித்து அதை இலங்கைக்கு அறிவித்து
அந்த 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 மலையில இந்த நவீன இலத்திரனியல் கருவிகளுக்கு தேவையான பல மூலப்பொருட்கள் இருக்கின்றன. அப்போ அந்த 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 மலையினுடைய பெயர் வந்து அஃபென்சி நிக்கட்டின் என்று சொல்வார்கள். அந்த மலைக்கான உரிமம் வந்து இலங்கையினுடைய கடற்பரப்புக்கு அப்பால், ஆனால் பன்னாட்டு கடற்பரப்பு தான் இருக்கின்றது. அப்ப இலங்கைக்கு அது சொந்தமில்லை. 200 கடல் மைலுக்கு அப்பால் இருந்தால் அது இலங்கையுடைய பொருளாதார வலயத்துக்கு அப்பால் பட்டது. அப்ப அதற்கான அந்த கடல் உரிமங்கள் தொடர்பான பன்னாட்டு அமைப்பிடம் இலங்கை ஒரு விண்ணப்பத்தை செய்திருந்தது. அது வந்து தனக்கு வேண்டும் என்று சொல்லி, இலங்கையால் அந்த அந்த கடலுக்கு அடியில் இருக்கின்ற மலையில் ஒரு கனிம வளத்தை தோண்டி எடுக்கக்கூடிய தொழில்நுட்ப வளமோ அல்லது மூலதன வளமோ இல்லை. அதற்காக அவர்கள் சீனாவிடம் போக வேண்டும் அல்லது வேறு இன்னொரு நாட்டிடம் போக வேண்டும். ஒரு சில ஐரோப்பிய நாடுகள், ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகள் அந்த தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குகின்றன. சீனாவாலும் அது முடியும் என்று நினைக்கின்றேன். சீனாவுக்கு அது போலும் பார்க்க இந்தியா அதை தான் எடுக்க விரும்புகின்றது இலங்கை மூலமாக. இலங்கையை பொறுத்த வரையில இது ஒரு அதிர்ஷ்ட லாபச்சீட்டு மாதிரின்னா சொல்ல வேண்டும். அவருடைய புவிசார் அரசியல் அவர்கள் நகர்வுகளை பொறுத்தவரை இப்ப இந்த மலை கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அமெரிக்கா அந்த டியாகோ கார்சியா தீவு தொடர்பாக சில விட்டு கொடுப்புகளை மொரிஷியஸ் தீவுக்கு செய்திருந்தது. என்ன சொன்னா, மொரிஷியஸ் தீவும் அதன் மீது உரிமம் கொண்டாடலாம் என்ற அடிப்படையில. அப்ப அமெரிக்காவும் அந்த மலை தொடர்பான களத்தில் இறங்கி விட்டது. அப்ப இந்தியாவும் இருக்கின்றது, சீனாவும் இருக்கின்றது. அப்ப இலங்கையிடம்தான் அதிக பிடி இருக்கின்றது. மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இலங்கைக்கு தான் மிக அண்மையிலா இருக்கின்றது என்றபடியாலும், முதல் விண்ணப்பத்தை கொடுத்த நாடு என்றபடியாலும் இந்தியாவும் தன்னுடைய விண்ணப்பத்தை கொடுத்துள்ளது. அப்ப இந்தியா வந்து ஒன்றில் இலங்கையுடன் இணைந்து அதில் உரிமம் கொண்டாட வேண்டும், அல்லது இலங்கை உரிமம் கொண்டாட இந்தியா அதை பயன்படுத்துகின்ற அதை அகழ்ந்தெடுக்கின்ற உரிமங்களை இலங்கையிலிருந்து பெற முயல்கின்றது என்பதற்காகத்தான் இந்த கடல் ஆய்வு தொடர்பான உடன்படிக்கைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று மோடி வந்து இலங்கை அரசுடன் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அப்ப இது தொடர்பாக இதை நாங்கள் இப்படியும் பார்க்கலாமா? இப்ப இது வந்து அந்த கனிம வளங்களை கையாளல் குறித்து இந்த உலக வல்லரசுகளுக்கும் இடையே நடக்கும் ஒரு போட்டி, ஒரு சண்டை போட்டி மாதிரி ஒரு கனிம வள போட்டி. உலகத்தில் உள்ள 80% இந்த ரேர் மினரல் சொல்லப்படுகின்ற அபூர்வமான பெரிய பெரிய தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தப்படும் அருமன் மூலகங்கள். இதுல வந்து நீங்கள் பார்த்தால் இப்ப இந்த ஒரு போட்டி ஒன்று நடக்கின்றது. இந்த சம்பந்தமான செமிகண்டக்டர் சம்பந்தமான விஷயத்துல ஒரு போட்டி. இவருக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது சீனா என்ன செய்யறதுனால் அதுக்கு தேவையான முக்கியமான 2 மூலகங்களை ஜெரேமியமும் 2 மூலகங்கள், அந்த 2 மூலகங்களை வந்து ஏற்றுமதி செய்ய மாட்டேன் என்று பிரச்சனை வரும்போது அமெரிக்காவுடைய வேண்டுகோளுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் சில முரண்பாடுகள் ஏற்பட்ட விஷயத்தை பார்க்கலாம். ஆகவே இந்த மூலதன பங்கீடு, சந்தை பங்கீடு என்பது போன்று இந்த மூலகங்களின் பங்கீடு குறித்து ஒரு போட்டி ஒன்று இந்து சமுத்திர பிராந்தியத்தில் உருவாகி இருக்கின்றது. இதன் காரணமாகத்தானா இந்த ஆட்சி மாற்றத்தில் தங்கள கொள்கைகளுக்கு தங்களை இவ்வளவு காலமும் விமர்சித்த, இப்ப இந்தியாவை படுமோசமாக விமர்சித்தது ஜேவிபி, அதே போன்று தாங்கள் ஒரு இடதுசாரிகள் என்று சொல்லியும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்ற விஷயத்தை அடிக்கடி சொல்லி வந்தது ஜேவிபி. சீனாவுடன் மட்டும் எந்த விதமான முரண்பாடும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அவருடைய ஸ்தாபகர் ரோஹன விஜயவர்தனா கூட ஒரு சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு வழியில் வந்த ஒரு மனிதன். ஆகவே இப்படி தங்கள் மீது ஒரு வெறுப்பையும் ஒரு குரோதத்தையும் காட்டிய ஒரு நபர் மீது இவர்கள் இறங்கி வந்து இவ்வளவு தூரம் இறங்கி போய் பேசுவது, தோளில் கை போடுவது, பெரிய ராஜ வரவேற்பை கொடுப்பது, அடிக்கடி ஜூலி சாங் வந்து இவர்களுடைய மந்திரிமாரை சந்திப்பது போன்ற விடயங்களை பார்க்கும் போது இதன் பின்புலத்தில் இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, இந்த மூல வளங்களும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் என்று நீங்கள்
பார்க்கக்கூடியதாக இருக்குமா? ஆம், அது நிச்சயமாக அந்த அருமண் மூலிகங்கள் மற்றது தற்போதைய அந்த கிரீன் எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற பசுமை வலுக்களுக்கு தேவையான பல அந்த உற்பத்தி பொருட்கள் மூலகங்கள் தொடர்பான ஒரு கடுமையான போட்டி இருக்கின்ற அதே வேளையில் அமெரிக்காவினுடைய இந்தோ பசிபிக் பிராந்தியம் அது ஒரு உலகிலேயே ஒரு மிகவும் பெரிய பிராந்தியம் என்று சொல்ல வேண்டும். அதனுடைய ஆரம்ப புள்ளி வந்து இலங்கையிலும் இந்தியாவிலும் இருந்தான். இந்த ஒரு பக்கத்தில் ஆரம்பிக்கிறது, மேற்கு பக்கத்துல அங்கிருந்து ஆரம்பித்து அப்படியே சூரகிழக்கு நாடுகள் எல்லாத்தையும் கடந்து அமெரிக்காவினுடைய மேற்கு கரை வரைக்கும் அது செல்கின்றது. இப்ப இதனுடைய அந்த மொத்த நிலப்பரப்பும் கடற்பரப்பையும் சேர்த்து விட்டால் நினைக்கிறேன் புளூட்டோண்ட பிளானட்டினுடைய 3 அல்லது 4 மடங்கு பெரிய நிலப்பரப்பு கடற்பரப்பாக இருக்கும். அது ஒரு நீண்ட கடல் வழி பயணமும் அமெரிக்காவினுடையதும் மற்ற நாடுகளுடைய அந்த கடல் வழி போக்குவரத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு பிராந்தியம் என்ற வகையில முதலில் இந்தியாவுடன் இணைந்து அந்த பிராந்தியத்தில் தாங்கள் ஒரு ஆதிக்கத்தை செலுத்தலாம் என்று அமெரிக்கா நினைத்தது. அமெரிக்காவுக்கு தெரியும் அந்த பிராந்தியத்தில் இந்தியா வந்து ஒரு பேலன்சிங் ஒரு சமநிலைப்படுத்துகின்ற வலிமை உள்ள அரசு. இந்தியாவை சிலர் பிராந்திய வல்லரசு என்று சொல்வார்கள். ஆனால் அதை இந்தியாவை ஒரு பிராந்திய வல்லரசு என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த பிராந்தியத்தில் எந்த ஒரு நாட்டிலும் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்த முடியாத நிலைதான் இப்போதும் இருந்து கொண்டே வருகின்றது. அது மட்டுமல்ல, 2 அணுக்குண்டுகளை தாங்கிய எதிரிகளை கொண்ட ஒரு நாட்டை அது பிராந்திய வல்லரசாக இருக்க முடியாது. அது எப்போதும் அச்சத்தில் இருக்கின்ற ஒரு நாடாகத்தான் இருக்கும். இப்ப அமெரிக்கா வந்து இந்தியாவுடன் இணைந்துதான் இந்த பிராந்தியத்தில் தான் ஆதிக்கம் செலுத்தலாம் என்று நினைக்கிறது. அப்ப இந்தியா சீனாவுடைய பக்கம் சார்ந்தால் சீனாவுடைய கையோங்கும், இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்தால் அமெரிக்காவின் கையோங்கும். அந்த இரண்டையும் செய்ய இந்தியா விரும்பாமல், அதற்கான காரணம் இந்தியாவுக்கு ரஷ்யாவுடைய நட்பு தேவை. அதாவது நிபந்தனையற்ற அடிப்படையில இந்தியாவுக்கு படைக்கலங்களை வழங்குகின்ற ஒரு நாடாக ரஷ்யா இருந்து வருகின்றது. அது ஒன்று. இரண்டாவது, அமெரிக்கா இந்தியாவுக்கு தேவை ஏற்படும் போது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் தன்னுடைய ரத்து அதிகாரத்தை, வீட்டோ அதிகாரத்தை இந்தியாவுக்கு ஏற்ற வகையில பாவிக்கக்கூடிய ஒரு நாடாக ரஷ்யா இருக்கின்றது. அப்ப அந்த 2 அடிப்படையில் இந்தியாவுக்கு ரஷ்யா தேவை. மற்றது பல பொருளாதார ஒத்துழைப்புகளையும் அவர்கள் மூலம் செய்ய முடியும், தொழில்நுட்பங்களை பெற முடியும். அடுத்தது, சீனாவுடன் பகைத்தால் இந்தியா ஒருபோதும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஒரு நிரந்தர உறுப்புரிமை, அதாவது வல்லரசு என்ற நிலையை பெற முடியாது. அப்ப சீனாவையும் சமாளிக்க வேண்டும். மற்றது சீனாவுடன் பொருளாதார ஒத்துழைப்புகளை செய்வது, மற்றது கரன்சி, அதாவது நாணய கொள்கை தொடர்பான, நாணய பரிவர்த்தனை தொடர்பான ஒத்துழைப்புகளை செய்வது. அதாவது குறிப்பாக அந்த பிரிக்ஸ் ஒத்துழைப்பு, அங்கு நடக்கின்ற அத்தனை ஒத்துழைப்பும் இந்தியாவுக்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதாவது அமெரிக்காவுடைய பொருளாதார தடை, நாணய தடை, நாணய பரிமாற்ற தடைகள் என்று வரும்போது அதிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு கவசத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த பிரிக்ஸ் அமைப்பு இருக்கும். அந்த வகையில இந்தியா வந்து ஒரு நடுநிலையில் நிற்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. மற்றது இந்த சீனா முழுக்க இந்தியாவுக்கு இன்னும் விட்டு கொடுக்கவில்லை. இந்தியாவுடைய நிலப்பரப்பை தன்னுடையது என்று சொல்லி உரிமை கொண்டாடுவதும், இப்படிப்பட்ட பிரச்சனையில சீனாவை சமாளிக்க இந்தியாவுக்கு, சீனாவை சமாளிக்க சீனாவுக்கு எதிரான ஒரு டிட்டரன்ஸ் என்று சொல்வார்கள். இந்தியாவிடம் இருக்கின்ற படைக்கலங்களை பார்த்து சீனா பயப்பட்டு இந்தியாவுடன் மோதாமல் இருக்க வேண்டும். அப்ப அதற்கான தொழில்நுட்பங்களை, படைக்கலன்களை தற்போது இந்தியாவால் அமெரிக்காவிடம் இருந்து மட்டும்தான் பெற முடியும். அப்ப அமெரிக்காவையும் பகைக்க முடியாது. இப்ப இப்படிப்பட்ட சூழல்ல தான் அன்றகுமார சேனாக்காவை அங்கு அழைத்து அவரைக்கு ஒரு எந்த ஒரு மற்ற நாட்டு தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அனைத்தையும் பகிரங்கமாக கொடுத்தார்கள். மற்றது அன்றகுமார சேனாக்காவை தாஜா பண்றோம் என்று சொல்கிறார்கள், பட்ட பண்றோம் என்று சொல்கிறார்கள். தங்களோட பக்கம் வைத்திருக்க இந்தியா விரும்புகின்றது என்பதும் இந்த அன்றகுமார சேனாக்காவுடைய பயணத்தின் போது இந்தியா பகிரங்கமாக நடந்து கொண்ட விஷயங்களில் பார்க்க தெரிகின்றது. மற்றது அன்றகுமார சேனாக்காவுக்கு பிடிக்காத எந்த ஒன்றையும் அவர்களுடைய கூட்டறிக்கையில அவர்கள் இடம்பெற வைக்கவில்லை. முதலாவது 13ஆவது திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்றும் என்று
மோடி உரையாற்றும் போது சொன்னார், சம்பூர்ண இம்ப்ளிமெண்டேஷன் போட்டு ஹிந்தியில சொன்னார் அந்த 11ஆம் திருத்தந்த பேரை. அது உரையாற்றும் போது சொன்னார். ஆனா அவர்களுடைய ஒப்பந்தத்துல இல்லை. அடுத்தது அந்த கிழக்கு மேற்கு முனையத்தை, கொழும்பினுடைய மேற்கு முனையத்தை இலங்கைக்கு கொடுப்பது தொடர்பாக ஏதாவது உடன்பாடு ஏற்பட்டதா என்று தெரியவில்லை. மற்றது மேலும் பல அதானியினுடைய முதலீடுகளை இலங்கையில் செய்வதற்கு இலங்கை அனுமதித்ததா என்று கூட செய்ய சொல்லவில்லை. நீங்கள் சொன்னது போல விஜித ஹேரத் அதை கடுமையாக எப்போதும் இந்தியாவுடைய தலையீட்டை, அதானியுடைய முதலீட்டை போன்றவற்றை எதிர்க்கின்ற ஒருவராகத்தான் இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே அன்றகுமார் சனேகா சொல்லிவிட்டார், அதானியுடைய முதலீடுகளுக்கு தனக்கு ஆட்சேபனை இல்லை என்று. அப்ப இவர்கள் பொருளாதார ரீதியில ஒரு இக்கட்டான கட்டத்தில் தான் இருக்கின்றார்கள். வெளிநாட்டு நாணய செலவாணி பற்றாக்குறை, உள்நாட்டில் வரவு செலவு பற்றாக்குறை, இனிமே ஒரு சகிக்க முடியாத, தாங்க முடியாத கடன் பளு இவர்கள் மட்டியிலே இந்த அன்றகுமார் சனேகாவுடைய அரசு இருக்கின்றது என்பதை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்ப நீங்க சொன்ன விஷயத்தில இருந்து இன்னொரு விஷயத்தை நாங்கள் பேசலாம் என்னென்றால், இந்த மேற்குக்கும் தென்னாசிய பிராந்தியத்துக்குமான மோதல், அதுல பிரிக்ஸ் என்ற ஒரு வடிவத்துல ஒரு களம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த பிரிக்ஸ் களத்தின் ஒரு இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த பிரிக்ஸ் நாடுகள் மீது ஒரு டாரிஃப் என்று சொல்லப்படுகின்ற இந்த இறக்குமதி வரி விதிப்பை நாங்கள் செய்ய போகின்றோம், சில தடைகளை உருவாக்க போகின்றோம் என்கின்ற அச்சுறுத்தலை ஆட்சிக்கு வர முன்பாகவே, ஆனால் ஆட்சியில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு ஒரு வினோதமான, ஆனால் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், அதாவது அலைஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் கூர்ந்து கவனித்த, சலிப்படைந்த, விசனமடைந்த ஒரு செய்தி ஒன்று இன்றைக்கு இருக்கின்றது. நீங்கள் இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய டாரிஃப் சம்பந்தமாக, இந்த பிரிக்ஸ் மீது இவர்கள் கொடுக்க போடும் அழுத்தம் சம்பந்தமாக பார்க்கும்போது, இந்த பிரிக்ஸ் போன்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு இவர் முயற்சி செய்திருக்கின்றார். இன்றைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இனிமேல் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களிடம் இருந்துதான் இந்த எரிவாயுவையும் எண்ணெயையும் வாங்க வேண்டும். கேஸ் அண்ட் ஆயிலை யூ நீட் டு பர்ச்சேஸ் ஃப்ரம் அஸ், எங்கள்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் அப்படி வாங்குவதன் மூலமாக உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கிற அந்த ட்ரேட் டெபிசிட் தானே, வர்த்தக பற்றாக்குறை உங்களோட பக்கத்துல இருக்கணும், சர்ப்ளஸ் எந்த பக்கத்துல இருக்கணும் ரெண்டு பேர் சொல்றாரு. யாரு? டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அப்படி நீங்கள் என்னிட்ட இருந்து இந்த எண்ணெயும் இதையும் முழுமையா நீங்கள் வாங்குவதன் மூலமாகத்தான் இந்த சர்ப்ளஸை நான் அடைய முடியும், பற்றாக்குறை உன்னிடம் இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் உடன்படாவிட்டால் உங்கள் மீது, ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது நான் இந்த டாரிஃபை, இந்த இறக்குமதியாகும் பொருட்களுக்கான மேலதிக வரிகளை இப்ப சீனாவுக்கு செய்வது போன்று உங்களுக்கும் செய்வேன் என்கின்ற ஒரு அச்சுறுத்தலை செய்கின்றார். இந்த அச்சுறுத்தலை இவர் இன்றைக்கு விடும்போது அந்த பக்கத்தில இருந்து, அதாவது இந்த ஐரோப்பிய நாடுகள் பக்கத்தில இருந்து எந்த விதமான பெரிய ரியாக்ஷனும் இல்லை, எதிர்வினையும் காணவில்லை. இது எனக்கு 74, 75 நடந்த ஒரு விஷயத்த ஞாபகம் போட்டு, இதே மாதிரி ஒரு அச்சுறுத்தலை, இதே மாதிரி ஒரு விரட்டுல தான் ஜப்பான் மீதும் அமெரிக்கா செய்தது. அந்நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா உலகம் எல்லாம் இப்ப சீனா இருக்கிற மாதிரி உலகம் எல்லாம் ஜப்பான் பொருட்கள். அப்ப இவர் அமெரிக்கா சொன்னு சொன்னால், என்னுடைய நாணயத்தின் பெருமதியை கீழே விழுத்தோணும், கொஞ்சம் கீழே இறக்கணும். ஆகவே நான் உன்னுடைய பொருட்களை வாங்குவதை நிறுத்த போகின்றேன் என்று சொன்ன பிறகுதான் அந்த பிளாசா ஹைகோர்ட்ல அவர் இறங்கி வந்துதான் அதுக்கு பிறகுதான் அந்த கூடுதலான மாற்றம் ஏற்பட்டது. இவர்கள் கொண்டு போய் சீனாவில் முதலீடு செய்தது, சீனா உற்பத்தி பொருளை செய்தது, சவுத் கொரியா போன்ற விடயங்கள்லாம் ஜப்பானுடைய பொருளாதாரத்தை ஓரளவு இந்த சர்வதேச சந்தையில இருந்து ஓரளவு ஓரங்கட்டின வேலையை அமெரிக்கா செய்தது. இதே வேலையைத்தான் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் டொனால்ட் ட்ரம்பின் அரசு அல்லது அமெரிக்க அரசு
இதே மாதிரி ஒரு அச்சுறுத்தலை செய்வதன் மூலமாக ஜப்பானுக்கு செய்தது போன்று தனக்கு போட்டியாக பொருளாதார போட்டியாக இந்த ஐரோப்பிய ஒன்றியமோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாணயமான யூரோவோ வந்துவிடக்கூடாது என்றால் இவர் நல்ல பலவீனமாக இருக்கிறார். டாலர் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்கே ஒழிய இவருடைய பொருளாதாரம் எல்லாம் கீழே விழுந்து இருக்குது. ஆக இதை நாங்க ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இப்ப சீனா மீதான இந்த டாரிஃப் இருக்குதானே, இந்த சீனா மீதான டாரிஃபை உலகளாவிய ரீதியை எல்லா இடமும் தனக்கு பொருளாதார ரீதியாக போட்டி போடக்கூடிய நாடுகள் மீது இவர் இப்படி ஒரு மீண்டும் ஒரு பிளாசா எக்கோட் மாதிரி ஏதோ ஒரு எக்கோட்டை உருவாக்குவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கின்றதா? ஏன் இந்த அமெரிக்காவின் தடுமாற்றத்தின் பொருளாதார புவிசால் அரசியல் காரணிகள் என்னவாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? அமெரிக்காவை பொறுத்தவரையில் இலங்கையின் நிலைமைதான் பொருளாதாரத்துல, அதாவது பட்ஜெட் டெபிசிட், அதாவது அரசனுடைய செலவு வரவிலும் மிகவும் அதிகம். அமெரிக்கா செய்கின்ற இறக்குமதி ஏற்றுமதியிலும் பார்க்க மிக அதிகம். அப்ப இதுக்கு வெளிநாட்டிலிருந்து நிதி பாய்ச்சல் அமெரிக்காவை நோக்கி இருந்தால்தான் அதில் சமாளிக்க முடியும். அமெரிக்காவுடைய அந்த ஒரு நம்பிக்கையான பொருளாதாரம், வெளிப்படையான பொருளாதாரம் என்று பலரும் நம்புகின்றார்கள். அந்த அடிப்படையில் பல நாடுகளும் தங்களுடைய வெளிநாட்டு செலவாணியை அமெரிக்க நாணயத்தில் தான் வைத்திருக்க இதுவரை காலமும் விரும்பி வந்தன. பிறகு நாளடைவில் அமெரிக்கா போர் செய்வதிலும் பார்க்க, போர் செய்து மற்ற நாடுகளை தன்னுடைய வழிக்கு கொண்டுதலும் பார்க்க, இந்த பொருளாதார நடவடிக்கைகள் மூலம், பொருளாதார தாக்குதல்கள் மூலம், வர்த்தக போர்கள் மூலம் மற்ற நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற அல்லது தங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வைக்கின்ற ஒரு முயற்சியை ஒபாமா காலத்துக்கு முதலிருந்தே அது ஆரம்பித்து விட்டது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப இந்த பொருளாதார தடை, ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடை, சிறிய நாடுகளுக்கு எதிராக கூட பல பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்து கொண்டே வருகின்றது. தற்போது அமெரிக்காவில் வெளிநாட்டு பொருட்கள் குவிவதால் அவர்களுடைய உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது என்பது ட்ரம்பினுடைய நீண்டகால ஒரு நம்பிக்கையும், அதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது அவருடைய கொள்கை. அமெரிக்காவில் உற்பத்தி செய்ய வேண்டும், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். ஆனால் அமெரிக்கா அவருடைய முன்னைய ஆட்சியில் கூட பார்த்த நாங்கள் அந்த TSMCக்கு ஒரு வார்னிங் கொடுத்தவர், நீங்கள் உங்களுடைய ஒரு பிரான்ச் இன்னொரு தொழிற்சாலையை அரிசோனாவில் நிறுவாவிட்டால் உங்களுடைய செமிகண்டக்டரை நாங்கள் இறக்குமதி செய்வதை தடை செய்வோம், அல்லது எங்களுடைய டெக்னாலஜியை நீங்கள் பயன்படுத்துவதை தடை செய்வோம் என்று சொன்ன பிற்பாடு 12 பில்லியன் செலவில் அரிசோனாவில் TSMC ஒரு தொழிற்சாலையை போட்டிருக்கின்றது. சொல்லுங்க. தைவான் நிறுவனம், தைவானுடைய அந்த மைக்ரோ ப்ரொசஸர் உற்பத்தி நிறுவனம். இதையெல்லாம் இந்த பொருளாதார நகர்வுகள், மற்ற நாடுகளுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பொருளாதார நகர்வுகள் தற்போது இந்த பிரிக்ஸுக்கு எதிராகவும், மற்றது சீனாவுக்கு எதிராகவும், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராகவும் அவர்கள் இறக்குமதி வரியை அதிகரிப்போம் என்ற மிரட்டல் முழுமையாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்றல்ல. இந்த வர்த்தக போர் என்பது இருவருமே காயப்படக்கூடிய போர், இருவருமே படுகாயம் அடையக்கூடிய போர். இன்னும் சரியா சொல்ல போனால் அடிச்சவனும் பார்க்க அடி வாங்கினவனும் பார்க்க அடிச்சவனுக்கு தான் காயம் கூடவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதுதான் இது ஒரு மிரட்டலாக அவர்கள் தொடர்ந்து விடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் நடைமுறை என்று வரும்போது குமாரசாமி தான் பின்பு இந்தியாவை பற்றி எதிர்த்து போட்டு இந்தியாவுடன் போயிருப்பது போல IMF எதிர்த்து போட்டு அவர் PAYயை அதிகரிப்பதற்கு கூட IMF அனுமதியுடன் இதை அதிகரிக்கின்றேன் என்று நாடாளுமன்றத்தில் பெருமையுடன் சொல்லுகின்றார். இந்த இறமை எங்கே ஐயா போய்விட்டது? இந்த நாட்டில் ஊழியர்களுக்கு மீது நீ வரி விதிப்பதற்கு கூட நீ அமெரிக்காவுடன் தான் IMF தான் நீ அனுமதி வாங்க வேண்டும். அதாவது என்னென்றால் இப்ப இதோட 17 தரம் வேண்டிட்டு IMFல கடன் இந்த இலங்கை அரசு இந்த 17 தடம் கடன் வாங்கியும் நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அல்லது என்னுடைய உயர்வுக்கு ஒரு கடனை வேண்டேன் பேங்க்ல இருந்து, நான் தொடர்ச்சியா 17 தடவை நான் அந்த வங்கியில இருந்து நான் கடன் பெற்றேன்னு சொன்னால்
பிரச்சனை வங்கிக்கு இருக்கா என்னட்ட இருக்கா? உண்மையில என்னட்ட தான் இருக்கு. என்ன சொன்னால் நான் பெற்றுக்கொண்ட பணத்தை சரியாக பயன்படுத்த இல்ல. நான் அதை கொண்டு போய் பாதுகாப்பு செலவுக்கும், இன்னொரு இனத்தை அழிக்கிறதுக்கும், இந்த நாட்டை குட்டிச்சுவராக்குறதுக்கும், எந்த சிங்கள பேரினவாதத்துக்கு தீனி போடுறதுக்கும் இந்த காசை கொண்டு 17 தடவை கொடுத்த காசை செலவழிச்சுன்னு சொன்னால் எப்படி நாடு முன்னேறும்? எங்கட சொந்த வாழ்க்கை அனுபவத்தில இருந்து சில விஷயங்களை பார்க்கலாம். இறுதி கருத்தாக இந்த இனவாத போர்னால் தான் இலங்கைக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்பதை கூறிக்கொண்டு எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறந்த கருத்துக்களை வழங்கியதற்காக நன்றி, வணக்கம். நன்றி.